all for this NCERT decoding classes. இது வரைக்கும் நம்ம 2 கிளாஸ் முடிச்சிருக்கோம், ரைட்? ஜியோகிராஃபியில் கிளாஸ் 6 பார்த்தாச்சு, அண்ட் ஜியோகிராஃபியில் கிளாஸ் 7 and class 9 வந்து we have discussed. In today's class we are going to focus on class 8 and class 10th, right? Let's see this geography class 8th and class 10th. Now, just give me a minute. Yes. நம்ம வந்து கிளாஸ் 8த்தும் கிளாஸ் 10த்தும் இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். வை கிளாஸ் 8 அண்ட் கிளாஸ் 10th அப்படின்னா இது ரெண்டுமே வந்து இட் இஸ் ஹைலி ரிலவெண்ட் ஃபார் அவர் மெயின்ஸ், ரைட்? ஸோ வந்து இதோட புக்கோட டைட்டில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், அதாவது கிளாஸ் 8தோட இது என்ன அப்படின்னா ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் நம்ம வைடாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரல்ஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ரிசோர்ஸஸ் பற்றி நம்ம பார்ப்போம், ரைட்? லேண்ட் ரிசோர்ஸ், சாயில், வாட்டர் அஸ் அ ரிசோர்ஸ், அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், இந்த ரிசோர்ஸஸில் நம்ம என்ன மாதிரிலாம் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து 8th ஸ்டாண்டர்டுடைய டோட்டல் கண்டெக்ஸ்ட், ரைட்? அதே மாதிரி நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the book name is Contemporary India 2, right? அதுலேயுமே வந்து we are mostly discussing about this resource and development, right? Let's see first 8th standard first of all, and then we shall move to 10th standard, right? 8th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து ரிசோர்ஸஸ் பற்றி பேசுகிறாங்க. லைக் ரிசோர்ஸஸ்னால் என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்குது, டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கும். செகண்ட் சாப்டரில் வந்து லேண்டு, சாயில், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ், ரைட்? ஸோ ஒரு லேண்டு அது எந்த மாதிரி, அது லேண்ட் இஸ் a resource first of all. இப்போ லேண்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து we can develop. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே இரிகேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படிங்கும்போது we can go for agriculture, ரைட்? இல்லை டிரான்ஸ்போர்ட்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா we can develop a industry there. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அது பக்கத்தில் என்ன மாதிரியான அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து we can go for these kind of development. Next is mineral and power resources, right? This is with respect to secondary activities. For example, நம்ம வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம அயன் ஓர் தேவை, அதே மாதிரி பாக்சைட் நமக்கு தேவை, ரைட்? ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு மினரல் வேணும், அண்ட் இந்த மினரல் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பவர் வேணும். இந்த சோர்ஸஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறது தான் வந்து 3rd சாப்டர். 4th சாப்டரில் we are going to discuss about agriculture, right? ஸோ அக்ரிகல்ச்சர்லாம் இருக்கிறதுல வந்து பிரைமரி ஆக்டிவிட்டி, பிகாஸ் அவுட் ஆஃப் நத்திங் we are producing something, ரைட்? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் எதுவுமே இல்லாமல் அக்ரிகல்ச்சருங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பிரைமரி ஆக்டிவிட்டி ஆஃப் த எக்கனாமி. ஒரு எக்கனாமியில் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான ஆக்டிவிட்டி வந்து அக்ரிகல்ச்சர். மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் திஸ், இது எல்லாமே வந்து இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் திஸ் அக்ரிகல்ச்சர், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இது செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் கீழே வரக்கூடியது, through which ஒரு ரா மெட்டீரியல் அண்ட் கேபிட்டல், பவர் இதெல்லாம் கொடுத்து we are manufacturing something. அதுதான் வந்து it is done in this industries. Next is human resources. Human resources பொறுத்த வரைக்கும் இப்போ if there is no human அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரிசோர்ஸஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அண்ட் அனிமல்ஸ் இருக்கும், அனிமல்ஸ், பேர்ட்ஸு அண்ட் வெஜிடேஷன்லாம் அது எப்படி இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். அதோடைய நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்கில் அது நடந்துகிட்ருக்கும். பட் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் வாட் வி கேன் டூ அப்படின்னா we can modify the things according to our needs. ஹியூமன்ஸ்க்கு ஏற்றார் போல், அதுக்கு ஏற்றார் போல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are modifying the things around us, that is என்விரான்மெண்ட். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணுறதுக்கு we need certain type of knowledge, ரைட்? ஸோ அதுதான் வந்து we are going to learn under this human resources, ரைட்? Let's continue this book. ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரிசோர்ஸஸில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா there are 3 type of resources, ரைட்? Already we have discussed in 7th standard, that is natural resource and human made resource. அதுக்கப்புறம் வந்து as a human ஒரு ரிசோர்ஸாக வந்து பேசியிருக்கோம், ரைட்? Now let's directly focusing on 2nd chapter. Yes, that is land, soil, water and natural vegetation and wildlife resources, right? Let's see this. The important thing with respect to land என்ன அப்படின்னா, இப்போ லேண்ட் வந்து என்னென்ன பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காகவும், ஃபாரஸ்ட்ரி இந்த சென்ஸ் மரங்கள் எல்லாம் நிறைய வளர்க்குறதுக்காகவும், மைனிங் நமக்கு தேவையான மினரல்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், வீடுகள் கட்டுறதுக்கும், ரோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அமைக்கிறதுக்கு we need land இல்லையா? வித்தவுட் லேண்ட் we cannot develop anything. ஸோ இந்த லேண்டை நம்ம காமனாக ரிசோர்ஸாக இருக்கிறதுனால how we can term அப்படின்னா லேண்ட் யூஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்? ஸோ
இப்போது அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் வந்து அந்த லேண்டுடைய டைப் என்னவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து மவுண்டெயின்ஸ் இருக்கா, இல்லை அப்படின்னா அது ஒரு ரிவர் பிளைனாக இருக்கா, இல்லை அங்கே ஃப்ளட் பிளைனாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த லேண்டை எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டு. ஸோ லேண்டுடைய டொப்போகிராஃபி அண்ட் சாயில், அந்த லேண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய சாயில். இப்போ அங்கே வந்து பிளாக் சாயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வி கேன் கோ ஃபார் காட்டன் கல்டிவேஷன் நம்ம அங்கே பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த சாயிலுடைய டைப்பை பேஸ் பண்ணி வி கேன் கோ ஃபார் லைக் என்ன டைப் ஆஃப் வெஜிடேஷன் வேணால் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் கிளைமேட். இஃப் இட் இஸ் அ ட்ரை கிளைமேட் அப்படின்னா we can go for மில்லட்டுங்கிறது வந்து சிறுதானியங்கள், ரைட். ஸோ இது வந்து ஒரு ட்ரை கிளைமேட்டாக இருக்கும் பட்சத்தில் we can go for millets. இல்லை நல்ல ரெய்னியாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் குவைட் ஃபர்டைல், அதே மாதிரி அங்கே வந்து நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா we can go for paddy கல்டிவேஷன் இல்லை சுகர் கேன் கல்டிவேஷன், ரைட். அண்ட் ஆல்சோ அந்த சாயிலில் அந்த லேண்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் பேஸ் பண்ணி we can develop some industry there. தென் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், அதை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியனில் எவ்வளோ தூரம் நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து அந்த லேண்டுடைய யூஸ் வந்து தீர்மானிக்கப்படுது, ரைட். ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இப்போ இந்த லேண்ட் யூஸ் பேட்டர்ன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் டெக்னாலஜி, ரைட். என்ன டைப் ஆஃப் டெக்னாலஜி இப்போ டெவலப் ஆகுதோ அதை பொறுத்தும் அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பொறுத்தும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிடாமினெண்ட்டாக லேண்ட் யூஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணப்படும், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போது ஒரு குரூப் ஃபுல்லாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நவ் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் டில் லேண்ட் யூஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்த்தோம் என்ன மாதிரியான லேண்டோட டைப் இருக்கோ அதை பொறுத்து லேண்ட் யூஸ் டிட்டர்மைன் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் லைக் ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி நம்ம லேண்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்க்க போகிறோம், ரைட். ஸோ ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி லேண்டை ப்ரைவேட் லேண்டாக பார்க்கலாம், கம்யூனிட்டி லேண்டாக பார்க்கலாம், ரைட். ஸோ ப்ரைவேட் லேண்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனி நபர் அவர் ஓன் பண்ணக்கூடிய லேண்ட் தான் வந்து ப்ரைவேட் லேண்டு. கம்யூனிட்டி லேண்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், லைக் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கான லேண்டாக இருக்கிறது கம்யூனிட்டி லேண்ட், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸும் அங்கே இருக்கக்கூடிய நட்ஸு மெடிசினல் பிளான்ஸ் எல்லாமே வந்து அந்த கம்யூனிட்டிக்கு சொந்தமானது, ரைட். ஸோ இந்த கம்யூனிட்டி லேண்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம், ரைட். அண்ட் ஆல்சோ பீப்புளுடைய டிமாண்ட் வந்து இட் இஸ் எவர் க்ரோயிங் இல்லையா. பிகாஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய தேவைகளும் நமக்கு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ லேண்டுடைய அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியானதுனால லேண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பாப்புலேஷன் ஜாஸ்தியாகும் போது எங்களோட நீட்ஸும் ஜாஸ்தியாகுது. சிமிலர்லி லைக் லேண்ட் வந்து ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸாக இருக்கிறதுனால குவாலிட்டி ஆஃப் லேண்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபெர்டைல் லேண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபெர்டைல் இந்த சென்ஸ் இல்லை ஃப்ளட் பிளைன் எடுத்துக்கலாம். ரிவர் இருக்கு இல்லையா, லைக் ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே ஐ மீன் ரிவர்ஸ்லேருந்து ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஃபெர்டைல் சாயில்ஸ் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ரைட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லேண்டும் டெசர்ட்டில் இருக்கக்கூடிய லேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ வி கேன் டூ கல்டிவேஷன் ஹியர் பட் வி கேனாட் கோ ஃபார் கல்டிவேஷன் இன் டெசர்ட் ரீஜியன் அஸ் சச். இங்கே பண்ணுற மாதிரி இங்கே நம்மளால் பண்ண முடியறது இல்லை. ஸோ லேண்டுடைய குவாலிட்டியும் சரி லேண்டுடைய அளவும் சரி இட் இஸ் குவைட் லிமிட்டட். ஸோ இவ்வளோ தூரம் இருந்ததுக்கப்புறம் பட் land is facing some more problems. For example, land degradation, like landuடைய குவாலிட்டி கம்மியாயிட்டே இருக்குது. இன் மவுண்டெயினஸ் ரீஜன் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நிறைய ஏற்படுது அண்ட் ட்ரீஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சாயில் எரோஷன் ஏற்படுது. தென் டெசர்டிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எஸ்பெஷலி நமக்கு லேண்டுக்கு ஏற்படக்கூடிய சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ், ரைட். ஸோ இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா லைக் பாப்புலேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறதுனால தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். லைக் see this image, this is how early people were, ரைட். ஒரு 70 years முன்னாடி மேபி இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ரெண்டு வீடு, அங்கங்கே வீடு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட்ஸ் இஸ் கவர்டு பை திஸ் ட்ரீ கவர். அண்ட் லேட்டர் ஆன் ஹவுசிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது அண்ட் see this lines and all. And next is that like ரோட் போட ஆரம்பிச்சாச்சு, கம்மியான லேண்ட் மட்டும்தான் வந்து நமக்கு க்ரீன் பேஷர்ஸே இருக்குது. தென் what happened அப்படின்னா க்ரீன் பேஷர்ஸே ரொம்ப கம்மியான இடத்துக்கு ஆயிடுச்சு, பில்டிங்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஸோ லேண்ட் இஸ் ஹைலி லிமிட்டட். அண்ட் ஆல்சோ see here இந்த ஸ்பேஸில் இனிஷியலாக 2 ஃபேமிலி மட்டும் தான் இருந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் few years and there are 3 families residing in this, and after few years there are more than 4 families are residing here. And after that means in recent year வச்சுக்கோங்களேன், அதே ஸ்பேஸில் there are n number of families are residing there. So this is how land use உடைய பேட்டர்ன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரைட். நவ் கன்சர்வேஷன் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸ். இப்போ லேண்ட் லேண்டுங்கிறது ஒரு ரிசோர்ஸ்ன்னு பார்த்தாச்சு, இது ரொம்ப லிமிட்டடாக இருக்குன்னு பார்த்தோம், இங்கே பிரச்சனையும் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனாலையும் லேண்டை நமக்கு தேவைப்படுறதுனாலையும் நம்ம வந்து நிறைய ஃபாரஸ்ட்
ஃபாரஸ்ட் கவர் நம்ம வந்து அழிக்கிறோம். தட் இஸ் லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர், ரைட்? அண்ட் திஸ் இஸ் அ நியூ வேர்ட் ஃபார் யூ, அரபிள் லேண்ட் ஆர் ஏரபிள் லேண்ட், ரைட்? விச் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய லேண்ட், ரைட்? ஸோ இதுவும் என்ன ஆகுது அப்படின்னா சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து இது வந்து மொத்தமாகவே காணாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்குது, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா வாட் வி கேன் டூ அப்படின்னா வி கேன் கோ ஃபார் அஃபாரஸ்டேஷன், அதாவது நிறைய மரம் வளர்க்குறது, அண்ட் லேண்ட் ரெக்ளமேஷன் அண்ட் ரெகுலேட்டட் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், ரைட்? ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் மீன்ஸ் பூச்சிக்கொல்லிகள், ரைட்? ஃபர்டிலைசருங்கிறது வந்து உரம். இது ரெண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கேட்டல்ஸ் வந்து அவங்களுக்கான பேச்சஸ் இருக்கு இல்லையா, க்ரீன் பேஷஸ், அதெல்லாமே வந்து ஓவர் கிரேஸ் பண்ணாமல் லிமிட்டடாக என்ன பண்ணணும் அப்படின்னா we need to maintain things, right? So this is with respect to land as a resource. Next we are going to focus on soil. Before getting into the soil, I want to say something. Because the 8th 10th இருக்கு இல்லையா, இது வந்து it is both covered in ஜியோகிரஃபிலையும் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும், ப்ளஸ் வந்து EVS என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்லையும் இந்த கான்செப்ட் எல்லாமே உண்டு, ரைட்? ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் திஸ் சாயில் நவ். சாயில்ன்றது என்ன அப்படின்னா நம்ம எர்த் இருக்கு இல்லையா, எர்த்துடைய டாப் லேயர் என்னன்னு பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே we have discussed, that is crust இல்லையா. ஸோ இந்த டாப் லேயரான க்ரஸ்ட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப தின் லேயர், ரைட்? ஸோ ரொம்ப அதாவது க்ரஸ்ட்டுக்கு மேலே எர்த்துடைய டாப் லேயர் ரொம்ப தின்னஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லேயர் தான் வந்து சாயில். அண்ட் இது ஃபுல்லுமே வந்து ஒரு மாதிரி கிரைனி சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ரைட்? ஸோ இது வந்து லேண்டுக்கு ரொம்ப லிங்க் ஆகிருக்கும். பிகாஸ் இந்த லேண்டில் என்ன டைப் ஆஃப் ராக்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய சாயில் டைப்புமே வந்து டிட்டர்மைன் பண்ணப்படுது, ரைட்? ஸோ சாயில்ங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல் அண்ட் வெதர்டு ராக்ஸ், ரைட்? ஸோ இந்த கற்கள் எல்லாமே வந்து வெதரிங் ப்ராசஸ் கீழே போய் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியதான் வந்து சாயில், ரைட்? ஸோ சாயில்ங்கிறது என்ன அப்படின்னா தெர் வில் பி லைக் மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே இருக்கும். இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று மோதி வெதரிங் ப்ராசஸ்னால நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியதான் வந்து சாயில், ரைட்? நவ் சாயில் ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்துடலாம். சாயில் ப்ரொஃபைல்ன்றது என்ன அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டாப் லேயர்லேருந்து வரலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, தட் இஸ் லைக் இப்போது ஒரு மண் தரையில் நடக்கும்போது மேலே இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டாப் சாயில். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்டு ஹியூமஸ். வாட் இஸ் ஹியூமஸ் அப்படின்னா இட் இஸ் அ டார்க் கண்டென்ட். அதாவது இறந்து போன இல்லை அப்படின்னா லைக் கீழே விழுந்த லீவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான் வந்து ஹியூமஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் அ டார்க் கண்டென்ட், இட் இஸ் நியூட்ரிஷியஸ் அண்ட் அது வந்து ஹியூமஸ் ஃபார்மேட்டில் நமக்கு இருக்கும், டாப் சாயிலோட சேர்ந்துருக்கும், ரைட்? இப்போ லீவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லைக் மரத்துலேருந்து உதிர்ந்து போன லீவ்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கும், அது எல்லாமே வந்து மண்ணோட சேர்ந்துருக்கிறதா வந்து we are calling it as ஹியூமஸ். இது வந்து ரொம்ப ரிச் கண்டென்ட், லைக் ஃபர்டைலாக இருக்கும், ரைட்? ஸோ டாப் சாயிலில் there will be ஹியூமஸ் அண்ட் வெஜிடேஷன், இது ரெண்டுமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சப்சாயில். இந்த சப்சாயில்ங்கிறது வந்து அதுக்கு அடியில் இருக்கக்கூடியது. இது என்னவா இருக்கும் அப்படின்னா there will be sand, silt and clay, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து சப்சாயில். அதற்கு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா ராக் மெட்டீரியல். ராக் மெட்டீரியல்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வெதர்டு ராக் மெட்டீரியல்ங்கிறது வந்து இந்த வெதர்டு ராக் மெட்டீரியலுக்கு கீழே இருக்கிறது வந்து பேரண்ட் ராக். இந்த பேரண்ட் ராக்ல இருந்து ஒன்னோட மோதி வெதரிங் ப்ராசஸ் கீழே போய் நமக்கு கிடைக்கிறது தான் வந்து வெதர்டு ராக் மெட்டீரியல். இந்த வெதர்டு ராக் மெட்டீரியல் இருந்து ஃபர்தராக நமக்கு வெதரிங் ப்ராசஸில் கிடைக்கிறதா வந்து சாயில், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் த சாயில் இஸ் ஃபார்மிங். அண்ட் இப்போ சொன்னேன் இல்லையா வெதரிங் ப்ராசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா லைக் இந்த ராக்ஸ் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று மோதுறதுனாலையும் லைக் டீகே ஆகுறதுனாலையும் பிரேக்கப் ஒன்னோட ஒன்று உரசி அந்த டெம்பரேச்சர்னால அண்ட் அங்கே இருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா அந்த ராக்ஸ்க்கு, அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் அது சின்ன சின்ன தொழில்களாக வந்து ஃப்ராக்மெண்டட் ஒரு ஃபார்ம் ஆஃப் ராக்ஸாக வந்து போய் சேரும். அதுதான் வந்து வெதரிங் ப்ராசஸ், ரைட்டு? ஸோ இப்போ ஒரு சென்டிமீட்டர் ஆஃப் சாயில் மேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகும், ரைட்டு? ஸோ இட் இஸ் ஸோ ப்ரிஷியஸான ஒரு ரிசோர்ஸஸ் தான் வந்து நமக்கு சாயில். இப்போது இந்த சாயில் ஃபார்மேஷனுக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் parent rock, climate, relief, flora and fauna and microorganism and time. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட் ராக். இப்போ சாயிலுடைய கலரு அது என்ன மாதிரியான டெக்ஸ்சரில் இருக்குது, தென் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய மினரல் என்ன, இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணது யார் அப்படின்னா அதோடைய பேரண்ட் ராக். நெக்ஸ்ட் இஸ் கிளைமேட், ரைட்? ஸோ இந்த கிளைமேட் எதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்பரேச்சரும் ரெயின்ஃபாலும் இட் வில் பி இன்ஃப்ளூயன்சிங் திஸ் வெதரிங் அண்ட் ஹியூமஸ் ஃபார்மேஷன், ரைட்? ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஹியூமஸ் ஃபார்ம் ஆகணும், அதே மாதிரி இந்த வெதரிங் ப்ராசஸ் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கணும், இதெல்லாம் வந்து கிளைமேட் பேஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் ரிலீஃப். ஸோ சாயில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு, ஹோல்ட் பண்ண முடியுதுங்கிறது எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏரியாவுடைய ஆல்டிடியூட், தட் இஸ் ஹைட்டு அண்ட் ஸ்லோப்பு, இதெல்லாம் தான் வந்து அதை டிட்டர்மைன் பண்ணும், ரைட்? சரி, இஃப் இட் இஸ் ஸோ ஹை அப்படின்னா
லைக் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும்போது இது என்ன அப்படின்னா இந்த சாயில் ஃபார்ம் ஆகுதுன்னா இட் வில் பி ரோலிங் டவுன் இல்லையா. ஸோ ஸ்லோப்பும் ஆல்டிடியூடும் இது ரெண்டும் தான் வந்து எவ்வளோ சாயில் ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட் ஃப்ளோரா ஃபவுனா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் இது எதை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா ஹியூமஸ் ஃபார்மேஷன் பார்த்தோம் இல்லையா, அதை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து சாயில். இப்போ அதாவது மரத்தில் இருந்து ஃபால் ஆஃப் ஆன லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டீகம்போஸ்ட் ஃபார்மட்டில் இருக்கிறது தான் வந்து மக்கி போன நிலையில் இருக்கிறது தான் வந்து ஹியூமஸ். இட் இஸ் குவைட் டார்க் கலரில் இருக்கும் அது, ரைட். நெக்ஸ்ட் இஸ் டைம். இப்போ ஒரு இடத்துல எவ்வளோ தூரம் சாயில் ப்ரொஃபைலோட திக்னஸ் இருக்கோ அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா டைம் பொறுத்து இருக்கும், ரைட். ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாயில் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் இஸ் சாயில் அண்ட் கன்சர்வேஷன் மெஷர்ஸ். தட் இஸ் சாயில் வந்து ஓவர் தி டைம் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா டீக்ரேட் ஆகிட்டே வருது அண்ட் இதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் வாட்டர். ஓகே, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் நெக்ஸ்ட் சாப்டர், ரைட். இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாதது என்ன அப்படின்னா லைக் வெஜிடேஷனும் நேச்சுரல் வெஜிடேஷனும் அதுக்கப்புறம் வந்து வைல்ட் லைஃப் பற்றி நம்ம என்ன பேசல. we can give some passing reference here, right. next thing is that mineral and power resources, right. first of all மினரல்ங்கிறது என்ன அப்படின்னா லைக் இது வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், ரைட். ஸோ மினரல் இஸ் வாட் naturally occurring substance. அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா it must have definite chemical composition, right. ஸோ இந்த மினரல்ஸ் வந்து ஒரே இடத்துல குவியலால் நமக்கு கிடைக்காது, ஈவனாக அதாவது நிறைய இடத்துல இது என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் இந்த மினரல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் naturally occurring substance அண்ட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் காம்போசிஷன்ங்கிறது இருக்கும், ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென்சிலில் இருக்கக்கூடிய கிராஃபைட் இருக்கு இல்லையா, அது ஒரு மினரல். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சால்ட் இருக்கு இல்லையா, லைக் நம்ம உணவில் இருக்கக்கூடிய சால்ட், அதுவுமே வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி மினரல், ரைட். ஸோ சில மினரல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான இடத்துலலாம் இருக்காது, பட் ஆனால் சில மினரல்ஸ் வந்து நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தூரத்தில் இருக்கும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டார்டிகா அண்ட் ஆர்டிக் ஓஷன் பெட்டெல்லாம் வந்து நமக்கு வந்து மினரல்ஸ் வந்து இருக்குது, பட் we cannot easily access those minerals, ரைட். இப்போ மினரல்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் their physical properties, physical which we can through our eyes and we can feel that. For example color, density, hardness and the chemical properties such as solubility, right. So சில chemical property மூலமாவும் சில physical properties மூலமாவும் இது என்ன டைப் ஆஃப் மினரல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can see, right. and also இந்த மினரல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா it is completely formed by this natural process. இதில் எந்த ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது. Now minerals நம்ம என்ன டைப் ஆஃப் பிரிக்கலாம் அப்படின்னா first of all metallic and second is non-metallic minerals. மெட்டாலிக் மினரல்ஸை ஃபர்தராக ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபெரஸ் மினரல்ஸ், இன்னொன்று வந்து நான் ஃபெரஸ் மினரல்ஸ். ஃபெரஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன், ரைட். ஸோ அயன் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ்ங்கிறது வந்து அயன் இல்லாத மினரல்ஸ் தான் வந்து we are calling it as non-ferrous metals or non-ferrous metallic minerals, right. first of all இந்த மெட்டாலிக் மினரல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா லைக் இது எல்லாமே வந்து மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா they can conduct heat, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்ட்ங்கிறது வந்து பாஸ் த்ரூ, அதன் மாதிரியா ஹீட் வந்து பாஸ் ஆகும், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாலிக் மினரல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா they are iron ore and bauxite, manganese. இது எல்லாமே வந்து மெட்டாலிக் மினரல்ஸோடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஃபெரஸ் மினரலுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா என்ன மினரல் எல்லாம் அயன் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபெரஸ் மினரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஓர், மேங்கனீஸ், குரோமைட், இது எல்லாமே வந்து அயன் இருக்கும். நான் ஃபெரஸில் வந்து அயன் இருக்காது, பட் ஆனால் வேறு ஏதாவது மெட்டல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, அதுக்கப்புறம் சில்வர், காப்பர்லாம் வந்து they doesn't have அயன் வித் அவங்க கூட அயன்லாம் இருக்காது, ரைட். நெக்ஸ்ட் இஸ் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். இங்கே வந்து மெட்டல்ஸ் எதுவுமே இருக்காது, லைக் மெட்டல்ஸ்ங்கிறது நம்ம பார்த்தோம்லையே ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு அப்படி எதுவுமே நான் மெட்டாலிக்கில் இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து லைம் ஸ்டோனு, மைக்கா, ஜிப்சம், இது எல்லாமே வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ், ரைட். அண்ட் ஆல்சோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா கோல் அண்ட் பெட்ரோலியம், அதுவுமே வந்து நமக்கு நான் மெட்டாலிக் மினரல்ஸ் தான். Now we are going to focus on இப்போ மினரல்ஸ் வந்து எர்த்தில் இருக்குன்னு பார்த்தாச்சு இல்லையா, இதை எப்படி நம்ம வந்து ஹியூமன் யூஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், எப்படி நம்ம இயற்கையிலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும்னு பார்க்க போகிறோம், ரைட். ஃபர்ஸ்ட் இஸ் மைனிங் ப்ராசஸ், செகண்ட் இஸ் ட்ரில்லிங் ப்ராசஸ் அண்ட் தேர்ட் இஸ் குவாரியிங் ப்ராசஸ், ரைட். ஸோ மைனிங்கிறது என்ன அப்படின்னா ராக் இருக்கு இல்லையா, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய ராக்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறது தான் வந்து மைனிங் ப்ராசஸ். இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ஓப்பன் கேஸ்ட் மைனிங், இன்னொன்று வந்து ஷாஃப்ட் மைனிங், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ட்ரில்லிங் ப்ராசஸ். ட்ரில்லிங்கிறது வந்து நம்ம ஆயிலெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ட்ரில்லிங் ப்ராசஸ் மூலிமா தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள் ஃபார் ஆஃப் ஷோர் ட்ரில்லிங் ஆஃப் ஆயில், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் குவாரிங்கிறது வந்து சிம்பிளாக அதை வந்து நம்ம வந்து குழி தோண்டி எடுக்கிறது தான் வந்து குவாரிங்னு சொல்கிறோம், ரைட். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப்
எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ். இதன் வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம், ரைட்டு. அண்ட் திஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டண்ட். லைக் இதில் என்ன படிப்போம் அப்படின்னா மினரல்ஸ் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு எங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம், ரைட்டு. இந்த ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது 7th ஸ்டாண்டர்டில் வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் ராக் சைக்கிள் இல்லையா. ராக்குங்கிறது என்ன அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி மினரல்ஸ் இல்லையா. ஸோ இந்த மினரல்ஸ் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு என்ன இருக்கும் அப்படின்னா அங்கங்கே வந்து இட் ஹாஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், சில மினரல்ஸ் வந்து இக்னீஷியஸ் ராக்ஸில் மட்டும் இருக்கும், சில மினரல்ஸ் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸில் இருக்கும், சில மினரல்ஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸில் இருக்கும், ரைட்டு. ஸோ இதெல்லாமே வந்து we are going to discuss now. ஃபர்ஸ்ட் இஸ் ஏஷியா. ஏஷியாவில் சைனா அண்ட் இந்தியா 2 கண்ட்ரிலையுமே வந்து அயன் ஓர் டெபாசிட்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்குது, ரைட்டு. ஸோ வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஷியாவில் தான் வந்து நமக்கு half ஆஃப் தி டின் வந்து இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரைட்டு. ஸோ TIN டின் இட் இஸ் டின் வந்து இங்கே தான் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் மோர் தென் half, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சைனா, மலேசியா அண்ட் இந்தோனேஷியா 3மே வந்து இட் இஸ் த லீடிங் டின் ப்ரொடியூசர்ஸ், ரைட். அண்ட் ஆல்சோ ஏஷியாவில் தான் வந்து நமக்கு மேங்கனீஸ், பாக்சைட், நிக்கல் அண்ட் ஜிங்க், காப்பர் இது எல்லாமே இங்கே நிறைய டெபாசிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது, ரைட். அண்ட் ஆல்சோ யூ நீட் டு நோ தட் சுவிட்சர்லாண்டில் வந்து நமக்கு எந்த ஒரு மினரல் டெபாசிட்ஸுமே இருக்குது இல்லை, ரைட். நெக்ஸ்ட் இஸ் ஈரோப். ஈரோப்புங்கிறது வந்து இட் இஸ் அ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் ஓர் இன் தி வேர்ல்டு, ரைட். நெக்ஸ்ட் இஸ் நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் மொத்தம் 3 ஜோனில் வந்து நமக்கு இந்த மினரல் டெபாசிட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் the Canadian region, second is Appalachian region and next is mountain regions of the west. இங்க எல்லாமே வந்து நமக்கு mineral deposits இருக்கு. and next is ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. சிமிலர்லி இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அயன் டெபாசிட்ஸ் வந்து இட் இஸ் ஹை கிரேட் அயன் ஓர், ரைட். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், கோவா, மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. நெக்ஸ்ட் இஸ் பாக்சைட். பாக்சைட்டுங்கிறது வந்து இதுலேருந்து நம்ம அலுமினியம் எடுக்கிறோம், ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. மோஸ்ட் ஆஃப் த திங் இஸ் ஹஸ் பீன் found in Chotanagpur Plateau and Malwa Plateau, right? Remember these things and everything has been given here. Like வந்து ஒவ்வொரு மினரல் எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. And next is, let's see this. Okay, there are some types of resources here. இப்போ பவர் ரிசோர்ஸஸ், இப்போ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது மினரல்ஸ், இப்போ பார்க்க போகிறது வந்து பவர் ரிசோர்ஸ், ரைட்டு. நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து காமன் யூஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஃபாசில் ஃபியூவல் அண்ட் ஃபயர்வுட், ரைட்டு. ஸோ ஃபயர்வுட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குக்கிங்காண்டியும் ஹீட்டிங்காண்டியும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் தான் நிறைய எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஃபார் வில்லேஜ் சைடில் வந்து மேக்ஸிமம் எனர்ஜி தே ஹவ் பீன் கன்சியூம்டு ஃப்ரம் திஸ் firewood only, right. Now let's see this firewood and coal, and next thing is hydel power, oil, natural gas. இதெல்லாம் பற்றி we can discuss now. ஃபர்ஸ்ட் இஸ் firewood. firewoodங்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா இது எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி நிறைய பீப்புளுக்கு இது ஆக்சஸாக இருக்கிறதுனால இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து இட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஸோ லாங், ரைட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் பொல்யூட்டிங். இதை எரிக்கிறது மூலிமா த என்விரான்மெண்ட் இஸ் ஹைலி பொல்யூட்டட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இதனால இட் will lead to green house effect, ரைட். நிறைய green house கேஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் டீஃபாரஸ்டேஷன். இப்போ மரத்தை வெட்டினா தானே நமக்கு அந்த ஃபயர்வுட்டே கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் ஃபயர்வுட். நெக்ஸ்ட் இஸ் கோல். கோலுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து அதிகபட்சமாக நமக்கு கிடைக்குது, அதாவது நிறைய நமக்கு கிடைக்குது. அண்ட் இதை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னா கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுது, ரைட். டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஸோ பல்கி டு டிரான்ஸ்போர்ட், ரைட். நம்ம வந்து நிறைய கோலில் வந்து எரிச்சா தான் we can produce electricity at that much desired amount of electricity. so it is a polluting source. அதே மாதிரி இது வந்து ரொம்ப அதிகமான கோலை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கோல். நெக்ஸ்ட் இஸ் ஆயில். ஆயிலுமே வந்து இட் இஸ் ஈஸிலி, இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இது ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி it is the basis for petrochemical industry. இப்போ petrochemical industry is completely dependent upon this oil. now இதோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதனால நமக்கு வரக்கூடிய பொல்யூஷன் இருக்கு இல்லையா, லைக் இப்போ ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த பொல்யூட்டன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இட் லீட் டு ஆசிட் ரைன். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஆயிலோடைய சோர்ஸ் அந்த ட்ரில் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து காலி ஆயிடுச்சு, லைக் லெட்ஸ் சே அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக இன்னொரு ஃபியூவல் இந்த மாதிரி நியூ சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன் டியூ டு ஆயில் ஸ்பில்லேஜ் அண்ட் கேஸ் லீக்கேஜ். இப்போது இந்த ஆயில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, ஷிப்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இப்போ ஏதோ ஆக்சிடென்ட்னால இந்த ஆயில் வந்து ஸ்பில் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, கடலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் அவங்களால என்ன
முடியல அப்படின்னா they cannot breathe. ஸோ நிறைய மெரைன் ஆர்கானிசம் வந்து they are dying due to this oil spillage and gas leakage. Next is natural gas. நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆயில் கோலை விட இது கொஞ்சம் க்ளீன் தான், ரைட்டு. இது வந்து ஆயில் விட கொஞ்சம் சீப்பர். பட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜும் ஆயிலோடைய டிஸ்அட்வான்டேஜும் ஒன்று தான், ரைட். இதோட பொல்யூட்டன் வந்து இட் வில் பி காசிங் திஸ் ஆசிட் ரெயின் அண்ட் இதோட இதே மாதிரி நியூ சோர்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் இஸ் ஹைடல் பவர். ஹைடல் பவரோட விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து டேம்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதான் ஹைடல் பவர். ஸோ இது வந்து பொல்யூட் பண்ணாது, தட் இஸ் அட்வான்டேஜ். அண்ட் இட் ப்ரொமோட்ஸ் இரிகேஷன் அண்ட் ஃபிஷிங். இப்போ வந்து மழை பெய்கிற காலத்தில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இரிகேஷன் தேவைப்படுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி தேவைப்படும் போது, அதாவது பாசனத்துக்கு தண்ணி தேவைப்படும் போது we are releasing the water. And also it will helps in fishing too. It is quite cheaper too. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ டேம் கட்டுறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து they are displaced. அவங்களுடைய சொந்த நிலத்தை விட்டு they have been moved from their own place, right. ஸோ லோக்கல் கம்யூனிட்டி வந்து டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. எஸ்பெஷலி இந்த கான்செப்ட் பேர் வந்து டேம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லைக் லோ-லைங் ரீஜியன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அஃபெக்டட் பை திஸ். அண்ட் இது செட்டப் பண்ண இட் இஸ் குவைட் காஸ்ட்லி, ரைட். தீஸ் ஆர் தி கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. We have discussed this in general and non-conventional source of energy. இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு we shall move to 10th standard, right. ஸோ non-conventional source of energy எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we shall discuss the wind energy. wind energy அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா wind energyங்கிறது என்ன அப்படின்னா எந்த இடத்துல நல்லா நமக்கு வந்து wind flow கரெக்டாக இருக்கோ அங்கே வந்து we are setting up windmill and by running the turbines, இந்த டர்பைன் மூலிமா we are generating this electricity. அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நான் பொல்யூட்டிங். இதனால் எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கம்மி காசு தான் ஆகும். தட் இஸ் லோ செட்டப், லோ காஸ்ட் ஒன்லி இட் வில் பி ஹேப்பனிங். அண்ட் ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அதை ரன் பண்ணுறதுக்கு தான் வந்து இட் வில் பி லைக் லோ மெயின்டெனன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் செட் பண்ணுறதுக்கு காசு ஜாஸ்தி, பட் ஒன்ஸ் இட் ஹஸ் பீன் செட் அப்படின்னா தென் வி கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி அட் லோ காஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் குவைட் சேஃப் அண்ட் க்ளீன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கும்போது, அதாவது பக்கத்தில் விண்டமில் இருக்குது அப்படின்னா இட் வில் காஸ் சம் நாய்ஸ் பொல்யூஷன், ரைட். அதே மாதிரி பேர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பறந்து போகும்போது அந்த விண்ட்மில் சுற்றும் போது லைக் இட் மே லீட் டு லைக் ஹார்ம்ஃபுல் ஃபார் தி பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் இது செட் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லி. அண்ட் ரேடியோ அண்ட் டிவி ரிசப்ஷன் வந்து சில டைமில் டிஸ்டர்ப் பண்ணுது, ரைட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் we can go for சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜிங்கிறது வந்து இன்எக்ஸாஸ்டபிள் இன் த சென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண அது காலியாகவே செய்யாது. டெய்லி சூரியன் வர தான் போகும் irrespective ஆஃப் வெதர், ரைட். ஸோ ரெய்னி சீசன் அப்போ இட் இஸ் குவைட் ஹார்ட் ஃபார் திஸ், பட் இட் இஸ் இன்எக்ஸாஸ்டபிள், ரைட். இது வந்து காலியாகாது. நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் நான் பொல்யூட்டிங். டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்காக நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஈவன் தோ கவர்மெண்ட் இஸ் கிவிங் சப்சிடிஸ் ஃபார் தட், it is still expensive for few of the people to get those. Next is diffuse source. And இது வந்து எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து வராததுனால it is quite diffused. லைக் சன்லைட் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம எங்கே பிவி செல்ஸ் வச்சுருக்கோமோ அங்கே மட்டும் சன்லைட் இருக்காது இல்லையா, எல்லா இடத்துலையுமே சன்லைட் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த பிவி செல்ஸை வச்சு கவர் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் குவைட் a diffuse source. ஸோ நிறைய விஷயம் வந்து இங்கே வேஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் டைடல் எனர்ஜி. டைடல் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் நான் பொல்யூட்டிங் இல்லையா. ஸோ டைட்ஸ் வரப்போது நம்ம அதுலேருந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம், டர்பைன் சுற்றும், தென் வில் பி கெட்டிங் எனர்ஜி. நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் இன்எக்ஸாஸ்டபிள். இதுவுமே வந்து கண்டினியூஸ்லி டைட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஹேபிட்டட் வந்து இட் இஸ் ஹைலி அஃபெக்டட் அண்ட் இட் இஸ் குவைட் ஹார்ட் டு ஹார்னஸ் திஸ் எனர்ஜி. நம்ம வந்து ஹார்னஸ் இன் த சென்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ரைட். நெக்ஸ்ட் இஸ் நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவுலேருந்து we are getting a many or large amount of energy, that is its advantage. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியர் எனர்ஜியால் ஜென்ரேட் ஆகக்கூடிய வேஸ்ட் வந்து இட் இஸ் குவைட் ஹார்ம்ஃபுல், ரைட். ஸோ ரேடியாக்டிவ் வேஸ்டஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் டு செட்டப். பயோகேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லோ காஸ்ட் அண்ட் இது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பயோ வேஸ்ட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து இட் மே லீட் டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன். நெக்ஸ்ட் இஸ் ஜியோதெர்மல் எனர்ஜி. இது ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் இது எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா சிட்டியிலேருந்து ரொம்ப தொலைவில் தான் நமக்கு இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி ஹார்னஸ் பண்ண முடியுது அண்ட் அங்கேருந்து நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நெக்ஸ்ட் இஸ்
I think this chapter ends with this. Let's see agriculture. It is quite simple only. It is the primary activity இல்லையா? அக்ரிகல்ச்சர் இல்லாமல் லைக் இதில் என்னெல்லாம் சேர்றோம் அப்படின்னா லைக் இட் இஸ் அ ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அக்ரிகல்ச்சருக்குள்ளே நம்ம க்ராப்ஸ் வளர்க்குறது, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அதே மாதிரி கேட்டல் ரியரிங், இது எல்லாம் அனிமல் ஹஸ்பண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து இட் இஸ் தேர் வித் இன் திஸ் அக்ரிகல்ச்சர், ரைட்? ஸோ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சாயில் அண்ட் கிளைமேட், இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த சாயில் வந்து எவ்வளோ ஃபர்டைலாக இருக்குது, இரிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கா, இது எல்லாமே வந்து we need to check on this. And this is some types of agriculture, right? So agriculture எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is art of cultivation on the soil, right? So crops வளர்க்குறது, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து coming under this agriculture. It is also called as farming. Next is sericulture. Sericultureங்கிறது என்ன அப்படின்னா சில்க் வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, லைக் அதை வளர்த்து அதை கமர்ஷியலாக வளர்க்குறது தான் வந்து செரிகல்ச்சர், ரைட்டு? ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சரோட சேர்த்து இன்னொரு இன்கமாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் பிசிகல்ச்சர். இட் இஸ் வித் ஃபிஷ் ப்ரொடக்ஷன், தட் இஸ் ஃபிஷ் ப்ரீடிங். அண்ட் ஒரு டேங்க்லேயோ இல்லை ஒரு பாண்ட்லேயோ வந்து நம்ம வளர்க்குறது தான் வந்து பிசிகல்ச்சர். நெக்ஸ்ட் இஸ் விட்டிகல்ச்சர். இட் இஸ் கிரேப்ஸ், கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ். ஹார்டிகல்ச்சருங்கிறது வந்து தோட்டக்கலை, தட் இஸ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ்க்காண்டி வளர்க்குறது, ரைட்டு? அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சப்சிஸ்டன்ஸ் டைப், இன்னொன்று வந்து கமர்ஷியல் ஃபார்மிங். சப்சிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்காக பண்ணிக்கிறது, ரைட்? இது வந்து மார்க்கெட்காண்டியோ இல்லை அப்படின்னா லைக் சேல் பண்ணுறதுக்காண்டியோ நம்ம அதை க்ரோ பண்ண மாட்டோம். சப்சிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து நமக்கு நம்மளே கல்டிவேட் பண்ணிக்கிறது. ரொம்ப அதிகபட்ச டெக்னாலஜிலாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸு வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சே வந்து they'll be doing this farming, ரைட்? ஸோ இதை என்னவா பார்க்குறோம் அப்படின்னா இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், ரைட்டு? ஸோ இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன பிளாட் ஆஃப் லேண்டில் கம்மியான டூல்ஸ், ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் வச்சு நிறைய லேபர் இன்க்ளூட் பண்ணி பண்ணுறது தான் வந்து இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். இதே ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இல்லை அப்படின்னா நொமேடிக் ஹர்டிங். ஷிஃப்டிங் கல்டிவேஷனுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம we can settle like the thick of அமேசான் ஃபாரஸ்ட்டு, தென் ஹில்லி ரீஜியன்ஸில் வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளாட் ஆஃப் லேண்டை செலக்ட் பண்ணுறாங்க, ரைட்? பெரிய ஃபாரஸ்ட்டில் இது வந்து ரொம்ப சின்ன கம்யூனிட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது ஷிஃப்டிங் கல்டிவேஷனுங்கிறது, ரைட்டு? ஒரு சின்ன பிளாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிப்பாங்க. தென் ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு they'll be அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் they'll be setting fire to that, லைக் அது காஞ்சதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து கொளுத்துறாங்க, தட் இஸ் தீ வைக்கிறாங்க. தென் அதெல்லாம் ஆஷாக மாறினதுக்கப்புறம் அந்த ஆஷ் ஆஃப் அந்த பேட்ச் ஆஃப் லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளாட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த ஆஷ் தான் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபர்டிலைசர்ஸ், நாட் ஃபர்டிலைசர்ஸ், மேன்யூஸாக யூஸ் பண்ணப்படுது, ரைட்டு? தென் வாட் தே டூ அப்படின்னா அந்த ஆஷை சாயிலோடு சேர்த்துட்டு இவங்க என்ன கல்டிவேட் பண்ண விரும்புகிறாங்களோ அதை வந்து டில்லாம் பண்ண மாட்டாங்க. உள்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதுவுமே பண்ணாமல் டில்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் தே ஆர் சோயிங் த சீட்ஸ், அவங்க விதைகளை வந்து தூவுறாங்க, ரைட்டு? இதுக்கப்புறம் தே வில் பி கல்டிவேட்டிங் இன் திஸ் ஃபார் 1 to 2 ஜென்ரேஷன். இதே லேண்டில் தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் எப்போ இந்த லேண்டுடைய ஃபர்டிலிட்டி கம்மியாகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுறாங்களோ தென் இந்த லேண்டை அப்படியே விட்டுருவாங்க. தே வில் பி சூஸிங் another patch ஆஃப் லேண்ட், ரைட்டு? ஸோ இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், ரைட்? தென் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜும் கல்டிவேஷன், JHUM, ஜும் கல்டிவேஷன் அதை சொல்கிறாங்க, ரைட்டு? இதுவுமே வந்து நமக்கு சப்சிஸ்டன்ஸ் ஸ்கில் தான் வருது அண்டர் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் இஸ் நொமேடிக் ஹர்டிங், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be raising this cattle, ரைட்டு? இதில் என்னெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா ஷீப்பு, கேமல், யாக் அண்ட் கோட், இதுதான் மோஸ்ட்லி வளர்க்குறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேட்டலோடு சேர்ந்து இவங்களும் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. நொமேடிக்ங்கிறது வந்து ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another, அதுதான் நொமேடிக். நெக்ஸ்ட் இஸ் கமர்ஷியல் ஃபார்மிங். கமர்ஷியல் ஃபார்மிங்கிறது என்ன அப்படின்னா லைக் சர்ப்ளஸை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்குறது, இதில் மெஷின்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க அண்ட் ஆல்சோ லைக் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் கமர்ஷியல் ஃபார்மிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இதில் வந்து பிளான்டேஷன். பிளான்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு க்ராப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் டீயோ, காஃபியோ, சுகர் கேனோ, கேஷ்யூ, இதை பெரிய லேண்டில் வந்து அதாவது லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்டில் வந்து வளர்க்குறது, தட் இஸ் பிளான்டேஷன், ரைட்? அண்ட் திஸ் இஸ் மேஜர் க்ராப்ஸ். These classes are covered in NCERT crash courses, right? So next is I'm just giving an overview. நம்ம இன்னொரு புக் பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரைட்? ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய எக்கனாமியில் செகண்டரி ஆக்டிவிட்டி தான் வந்து இண்டஸ்ட்ரி. இதில் வந்து மேனுஃபேக்சர் தான் வந்து முக்கியமான விஷயம். மேனுஃபேக்சருங்கிறது என்ன அப்படின்னா ரா மெட்டீரியலை கொண்டு போய் ஒரு ஃபினிஷ்டு குட்டாக மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேனை கொண்டு போய் சுகராக மாற்றுறது தான் வந்து இட் இஸ் ஆக்சுவலி வாட் தே ஆர் டூயிங் இன் திஸ் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், ரைட்?
ஸோ இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா சர்வீசஸ் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கோல் மைனிங் இண்டஸ்ட்ரி அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி, ரைட்டு. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தணும் அப்படின்னா அதில் இதெல்லாம் முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட். அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கா இல்லையா, லைக் நமக்கு வந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இட் இஸ் எய்தர் ஹேவிங் எனி டிரான்ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் இஸ் லேண்டு, அந்த லேண்டுடைய குவாலிட்டி. நெக்ஸ்ட் இஸ் பவர், அந்த இடத்துல வந்து பவர் சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். தென் ரா மெட்டீரியல், தேவையான ரா மெட்டீரியல் வந்து அதாவது அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இஸ் லேபர் and next is capital, next is market, right? இது எல்லாமே important factors for location of an industry. Next is industrial region. This is also needed today for basic class. ஒரே ஒரு சாப்டர் தானே இருக்குது, that is population as a that is human resource, right? இது வந்து it is quite simple. இப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸில் மட்டும்தான் இருக்கும் இஃப் ஹியூமன்ஸ் வேர் நாட் தேர், ரைட்டு. ஸோ அதை வந்து டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் நீட் டு பி தேர். இருக்கிறதுலே அல்டிமேட் ரிசோர்ஸ் யார் அப்படின்னா ஹியூமன் தான், ரைட்டு. ஸோ ஹியூமன் இஸ் தி அல்டிமேட் ரிசோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் பாப்புலேஷன் ஹஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இதில் இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, லைக் இவங்க எல்லாருமே வந்து லிவிங் இன் ஏஷியா. And this blue color is in Central and South America. This is in America, red color, and this is in Oceania, that is Australia, New Zealand, and the Pacific Islands. See how much of people are residing in ஒரு மொத்த பாப்புலேஷனை நம்ம 100 வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் அந்த 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஆர் ரிசைடிங் இன் ஏஷியா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள் லிவிங் அக்கார்டிங்லி யூரோப், ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் நார்த் அமெரிக்கா அண்ட் ஓஷனியா, ரைட். ஸோ இது வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். அண்ட் இப்போது ஒரு இடத்துல வந்து பாப்புலேஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு டோப்போகிராஃபி. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டைன் இருக்குது, அதே மாதிரி ஒரு பிளைன் ரீஜியன் இருக்குது. இந்த இடத்துல மக்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்படின்னா பிளைனில் தான், பிகாஸ் திஸ் இஸ் குவைட் ஃப்ளாட் அண்ட் இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஈஸியாக நம்ம வந்து ஷெல்டர்லாம் அமைச்சிக்கலாம். ஸோ டோப்போகிராஃபி இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் கிளைமேட், ரைட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து மாடரேட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ்லேயும் பீப்புள் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹாட்டாகவோ ரொம்ப கோல்டாகவோ இருந்தாலும் பீப்புள் ஆர் நாட் ப்ரிஃபரிங் டு லிவ் தேர். நெக்ஸ்ட் இஸ் சாயில். ஃபெர்டைல் சாயிலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பாப்புலேஷன் இருக்குது, பிகாஸ் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் இஸ் வாட்டர், ரைட். ஸோ வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் எந்த இடத்துல அவைலபிளாக இருக்கோ அங்கேயும் மக்கள் நிறைய வசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் மினரல்ஸ். ஸோ மினரல் டெபாசிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துலையும் பீப்புள் ஆர் ஹைலி ஆர் டென்ஸ்லி பாப்புலேட்டட். இது எல்லாமே ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். Next is social, cultural and economic factors, right? So in this we are going to discuss about areas of better housing, education, health facilities and so on, right? So அந்த இடத்துல வந்து போதுமான அளவுக்கு வீடுகள் இருக்கணும், அதே மாதிரி எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ரீஜியன்ஸில் பீப்புளும் ஜாஸ்தி இருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் கல்ச்சர், ரைட். இப்போ ஒரு பிளேஸ் வந்து ரிலீஜியன் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இல்லை அப்படின்னா கல்ச்சர் சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஸோ தட் இஸ் industrial areas provide employment opportunities, right? இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய மக்கள் வசிக்கிறாங்க, பிகாஸ் அங்கே நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். they can earn much, right? நெக்ஸ்ட் இஸ் பாப்புலேஷன் சேஞ்ச். இப்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பர்த் ரேட், அங்கே எவ்வளோ பேர் பிறக்கிறாங்கங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட் இஸ் டெத் ரேட், ரைட். ஸோ எத்தனை பேர் இறக்குறாங்கிறது டெத் ரேட். அண்ட் ஆல்சோ மைக்ரேஷன். மைக்ரேஷனுங்கிறது ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு பீப்புள் மூவ் ஆகுறது, அதான் வந்து மைக்ரேஷன், ரைட்டு. ஸோ இதில் இந்த பர்த் ரேட்டுக்கும் டெத் ரேட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நேச்சுரல் க்ரோத் ரேட், ரைட்டு. அண்ட் தட் இஸ் சம் டெஃபினேஷன் ஃபார் பர்த் ரேட். என்ன அப்படின்னா ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா லைக் கிவன் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனில், அதாவது 1000 per பீப்புளுக்கு எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பர்த் ரேட். அதே இது 1000 per பீப்புளுக்கு எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து டெத் ரேட், ரைட். அண்ட் தட்ஸ் இட். We shall discuss now 10th standard book, right? Let's see that. See, we have completely gone through this 8th standard and I want to show you this our academic class notes, right? NCERT notes வந்து we shall go through this. First chapterல resourcesனா என்னன்னு பற்றி பேசியிருக்காங்க. And next is type of resource, natural, human made and human resource, and some additional references with respect to resources, right? And next thing is that
Second chapter, we have seen this, right? Land, soil, water, natural vegetation, wildlife resource. ஸோ லேண்டுக்கு கீழே நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். அதே மாதிரி சாயிலுக்கு கீழே அப்பர் லேயர் தான் வந்துட்டு கால்ட் சாயில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ஸோ ஆன், ரைட்? ஸோ வாட் இஸ் நெசசரியோ அதை மட்டும்தான் இட் ஹாஸ் பீன் கிவன் இன் திஸ் என்சிஆர்டி நோட்ஸ், ரைட்? அண்ட் லாஸ்ட்டாக வந்து சம்மரி இருக்கும் ஒரு சாப்டர் முடிவுலையும். தென் யூ வில் பி ஹேவிங் important terms, yes, flowchart kind of things, right? So factors affecting soil formation, we have discussed this in our NCERT book la paathom illaya, adu vandu it has been given here, and some important terms, that is over word kamana artham enna abingiradhu it has been given here. And next chapter, this is mineral and power resource, right? What is mineral and எப்படி mineral create பண்ணப்படுது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மூலிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அண்ட் 2 டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பவர் பற்றி பேசியிருக்காங்க, கன்வென்ஷனல் சோர்ஸ் அண்ட் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ். we have already discussed this. I want to just show this notes to you, so I'm just going through this. Next is நம்ம பார்த்த எல்லா எனர்ஜியுமே இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. This is with respect to agriculture, right? So agriculture நம்ம பார்த்தோம் இல்லையா, subsistence farming, commercial farming, and அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்? அண்ட் this is all. See, types of farming, subsistence, primitive, intensive, and primitive-ல 2 இருக்கு, shifting cultivation and nomadic herding. And next is commercial. Commercial வந்து plantation, commercial grain farming and mixed farming. இதெல்லாமே வந்து commercial farming உடைய types, right? And everything has been explained in detail. Next is what is industries. Industries நம்ம எந்தெந்த பேசிஸில் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னு ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. That is raw material. Raw material பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா agro based industries, mineral based industry, marine based industry and forest based industry, right? இதே science பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா small scale, large scale industry, right? And this is how it has been discussed in this material. Now, next we are going to focus on 10th standard. Okay, this is quite simple because 8th and 10th வந்து it is more or less overlapping with each other, right? So இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8th வந்து நம்ம resources and development பார்த்தோமா, இங்கேயும் அதே தான், like resources and development. இதில் செகண்ட் சாப்டரில் what we have discussed, land use, land, water, soil and natural vegetation and wildlife பார்த்தோம் இல்லையா, அதோடைய ஒரு கண்டினியூஷன் தான் இங்கே இருக்கும். ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் ரிசோர்ஸஸ், நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், மினரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ், நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் லைஃப் லைன்ஸ் ஆஃப் நேஷனல் எக்கனாமி, ரைட்? பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் புக், the heading of the book is, அதாவது புக்குடைய நேம் என்ன அப்படின்னா Contemporary India 2, right? So it is more specific with Indian geography, and also we can cite some point from here to our environment, right? Let's see this. Okay, இப்போ ரிசோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, ரிசோர்ஸஸ் வந்து we can see like this, natural resource and human resource. ஹியூமனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமனால் ஏற்படக்கூடிய ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்னொன்று வந்து குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, ரைட்? Now we are going to focus on natural resource, that is renewable resource and non-renewable resource, that is continuous or flow. அது வந்து that is wind, water, இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும், லைக் சோலார் எனர்ஜி இதெல்லாம். அண்ட் பயாலஜிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், that is natural vegetation and wildlife. Next is non-renewable resources வந்து recyclable metals and non-recyclable metals, right? That is metal, இங்கே வந்து fossil fuels, right? Let me repeat it again. Resources வந்து natural resource and human resource ரெண்டா பார்க்குறோம். Human எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is again classified into 2, that is structure and institution, அதுக்கப்புறம் quantity and quality. Natural resource எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா renewable and non-renewable. Renewableல 2 டைப் இருக்குது, continuous and biological. கண்டினியூஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கிறது, wind, water. பயாலஜிக்கல்னு போனோம் அப்படின்னா natural vegetation, அதே மாதிரி வைல்ட் லைஃப். Next is non-renewable, that is recyclable and non-recyclable. Recyclable வந்து metals, it is quite recyclable. இப்போ அயன் இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு ராட் ஃபார்மேட்டில் இருக்குது, நமக்கு வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா we can recycle that. Non-recyclable வந்து that is fossil fuels. Once used up வந்து used up தான். இப்போ கோல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது used up தான், திருப்பி அது வந்து ரீசைக்கிள் நம்மளால் பண்ண முடியாது. This is with respect to resource. And இப்போ பார்த்தது தான் வந்து content throughout this chapter வந்து it has been explained. நெக்ஸ்ட் இஸ் நம்ம இந்த ரிசோர்ஸஸ் எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட்
this is soil types in India, right? So இதில் வந்து maximum they have given, that is arid soil, laterite soil, black soil. See, this is the region where black soil is, right? இங்கே தான் வந்து cotton cultivation இருக்கும். And red and yellow soil, then alluvial soil, forest and mountainous soil, right? So இதான் வந்து forest and mountainous soil, dark green-ஆ இருக்கிறது. Next they have given about soil erosion. Second chapter is all about forest and wildlife resources. இதில் they have discussed a few things with respect to IUCN. IUCNங்கிறது என்ன அப்படின்னா, it is an union, that is International Union for Conservation of Nature and Natural Resource. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, லைக் பேர்ட்ஸு, அனிமல்ஸு, அதே மாதிரி ட்ரீஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க பேஸ்ட் அப்பான் தேர் அவங்க இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் எப்படி இருக்குது அதை பொறுத்து சில கேட்டகரிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் நார்மல் ஸ்பீசிஸ், லைக் இது வந்து அவங்களுடைய சர்வைவலும் சரி, அது பாப்புலேஷனும் சரி நார்மலாக இருக்கிறது வந்து நார்மல் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் இஸ் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், ரைட்? இது வந்து அழிவின் முடிவில் இருக்கிறது. அந்த இது கொஞ்சம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இது வந்து அழிஞ்சே போயிடும், இந்த டோட்டல் இனமே வந்து அழிஞ்சு போயிருங்கிற கண்டிஷனில் இருக்கிறது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், ரைட்டு? ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கீனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து கவனிச்சுப்பாங்க, ரைட்டு? ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் இவங்களோட பாப்புலேஷன் ரேட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக இருக்கும், அதுதான் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ரைனோ, லைன் டெயில்டு மெக்கவே அண்ட் சங்காய். நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் வைல்ட் ஆஸ், பிளாக் பக், crocodile, இது எல்லாமே, ரைட்? தீஸ் ஆர் தி endangered species. நெக்ஸ்ட் இஸ் vulnerable species, ரைட்? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் இந்த கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இவங்க வந்து endangered ஸ்பீசிஸாக போயிடுவாங்க. ஸோ இவங்களுடைய பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பீசிஸை they have been placed under this vulnerable species. நெக்ஸ்ட் இஸ் rare species. லைக் இவங்களுடைய இந்த ரேர் ஸ்பீசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து எய்தர் வல்னரபிளுக்கு போகலாம், இல்லை அப்படின்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆகிறதுக்கு there are many chances. இது எல்லாமே வந்து ரேர் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் இஸ் எண்டமிக் ஸ்பீசிஸ். எண்டமிக்ங்கிறது வந்து ஒரு சில ஏரியாவில் மட்டும் இருக்கக்கூடியதான் வந்து எண்டமிக் ஸ்பீசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமான் டீல், நிக்கோபார் பிஜியன், அந்தமான் வைல்டு பிக் அண்ட் மித்துங் இன் அருணாச்சல் பிரதேஷ், இதெல்லாமே வந்து எண்டமிக் ஸ்பீசிஸ், அந்த ஏரியாவில் மட்டும்தான் இது இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ். இதெல்லாமே வந்து எவ்வளவோ தேடி பார்த்தாலும் இந்த ஸ்பீசிஸ் வந்து இருக்காது, ரைட்? ஸோ தட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ், அழிஞ்சு போனது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியாட்டிக் சீட்டா, பிங்க் ஹெட் டக், ரைட்? இது வந்து IUCN வந்து they have been classified like this. Next is, let's focus on this. Water resources and few things about rainwater harvesting has been discussed in this chapter. And நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங், அதெல்லாம் இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், அண்ட் அங்கே ஒரே ஒரு வேர்டு மட்டும் பார்த்தோம் இல்லையா ஜும்மிங் பற்றி, இங்கே அதை பற்றி ஒரு பேராகிராஃப் இருக்கும். தட் இஸ் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நேம் இருக்கும், அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், பிளான்டேஷன் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம 8th பார்த்தது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கிறது தான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. அதனால தான் வந்து நான் 8th 10th சேர்த்து வந்து ஐ ஹவ் பீன் கிவன் இன் திஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அது இந்தியாவில் எவ்வளோ தூரம் இம்பாக்ட் பண்ணியிருக்கு, மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ், இதை பற்றி எல்லாமே வந்து ஒவ்வொரு மினரல்ஸாக இங்கே வந்து பேசியிருப்பாங்க. See here, manganese பற்றி they have been given, how it is useful and what type of mineral is this, அந்த மாதிரி it has been discussed here. And let's see something in the academy notes. See, this is resource, classification of resource, and yes, ரிசோர்ஸ் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் பேஸ் பண்ணி, எக்ஸாஸ்டபிலிட்டி லைக் எவ்வளோ தூரத்தில் அது இருக்கும் அப்படிங்கிறது, ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ரைட்டு? ஆரிஜின் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பயோட்டிக் அண்ட் நான் பயோட்டிக், லிவிங் அண்ட் நான் லிவிங். எக்ஸாஸ்டபிலிட்டிங்கிறது வந்து வெதர் இட் இஸ் ரெனியூவபிள் ஆர் நான் ரெனியூவபிள். ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது வந்து இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல். இது ஸ்டேட்டஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்து பார்க்கும்போது பொட்டன்ஷியல், டெவலப்ட், ரிசர்வ் அண்ட் ஸ்டாக், ரைட்டு? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு
ரிசோர்ஸஸ் பற்றியும் இன் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சாயில் டைப் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எங்கேருந்துலாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா precipitation, அதாவது மலைப்பொழிவுலேருந்தும், அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர், தட் இஸ் ரிவர் லேக்லேருந்து, நெக்ஸ்ட் இஸ் கிரவுண்ட் வாட்டர், ரைட், அண்டர் கிரவுண்ட் அக்யூஃபயர்ஸ்லேருந்து இருக்கக்கூடியது எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இஸ் வாட்டர் பொல்யூஷன் எப்படி ஏற்படுது, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சர், ரைட். ஸோ அக்ரிகல்ச்சரில் we have discussed this primitive and intensive, அதை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க, ரைட். அண்ட் எஸ், கைண்ட்லி டேக் நோட் ஆன் திஸ். ராபி கிராப்ஸ், காரிஃப் கிராப்ஸ் அண்ட் ஜைத் கிராப்ஸ். ராபிங்கிறது வந்து இட் இஸ் ஆன் வின்டர், ரைட். காரிஃப்ங்கிறது வந்து இட் இஸ் ஆன் ரெயின். ஜயத்துங்கிறது இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சீசன், ரைட். மோஸ்ட்லி டூரிங் திஸ் சம்மர் மந்த்ஸ், பிட்வீன் திஸ் மார்ச், ஏப்ரல் அண்ட் ஜூன், ஜூலை, ரைட். அண்ட் ஜயத் கிராப்ஸ் என்ன அப்படின்னா வாட்டர்மெலன், மஸ்க்மெலன் அண்ட் குக்கும்பர், ரைட். அண்ட் ஒவ்வொரு கிராப்ஸ் பற்றியும் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. This is how our notes is that 10th 8th சரி, it is mostly overlapping, right. Most of things have been overlapping here, and maximum of the basic details of 8th and 10th we have discussed in this class, right. So further I need to add some course detail with you, and I'll be explaining it now. Hi everyone, I hope you watched the video, right. So இன்னைக்கான கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன், அண்ட் ஐ திங்க் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன்லையும் நான் நம்புகிறேன். நாளைக்கான ஷெடியூல் என்னங்கிறது இந்த பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வில் பி ஆடிங் த திங்ஸ், ரைட். ஸோ இந்த பிடிஎஃப் வில் பி ஆடட் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ, ரைட். அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் சம் டீடைல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் NCERT கிராஷ் கோர்ஸ், ரைட். நம்ம புதிகம் அகாடமியில் we have launched this NCERT கிராஷ் கோர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா UPSC சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது NCERTயில் என்னென்ன புக்ஸ்லாம் கவர் ஆகிருக்கோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் ஒவ்வொரு சாப்டராக உட்காந்து அதுக்கு நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ளஸ் we have recorded the classes, right. So in this course you will be getting class and material plus MCQs, right. So class எதுக்காக அப்படின்னா for your understanding. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாப்டர் படிச்சுட்டு இருக்கீங்க, சில சாப்டரில் சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ரைட். ஸோ அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக we are having this recorded class. Every chapter and every important concept will be explained in this have been explained in this classes, right. So you'll be getting 250 plus recorded videos, that is pre-recorded videos only. And next thing is that with respect to notes, இப்போ வந்து புக்கையும் ரெஃபர் பண்ணி இந்த கிளாஸையும் படிக்கும்போது it is double the work, right. So what we have done அப்படின்னா like you can go through the notes. இப்போ நம்ம வந்து கிளாஸஸில் பார்க்குறோம் இல்லையா, புதிகம் அகாடமியோட நோட்ஸ், அதாவது NCERTலேருந்து இருக்கக்கூடிய நோட்ஸ். இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு சாப்டர் முடிவில் ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும், ரைட். ஸோ நீங்கள் சாப்டரில் இருக்கக்கூடிய க்ரக்ஸ் மட்டும் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த சாப்டரோட முடிவுக்கு அப்புறம் there is something சம்மரின்னு சொல்லிட்டு இருக்கும், அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். லைக் இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இதை தாண்டி we are giving some glossary or important terms, right. So அந்த சாப்டரில் கொடுக்கப்பட்ட சில important terms இல்லை அப்படின்னா most of the important terms and important concepts will be explained at the end of the chapter, right. This is the format of the study material which we are providing with respect to NCERT. Next is practice question. Okay, why this practice question? இப்போ நம்ம வந்து படிக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் படிச்சுட்டே இருக்கலாம், ரைட். நம்ம படித்தது சரியாக தப்பா, நம்ம சரியாக புரிஞ்சிருக்கிறோமா இல்லையா, எவ்வளோ தூரம் நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளோ தூரம் நமக்கு இந்த கான்செப்டில் புரிதல் இருக்குது, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா what we need to practice some question, right. ஸோ நம்ம வந்து படிக்கும் போது எல்லாம் புரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எழுதி பார்க்கும்போது, அதாவது ஒன்ஸ் ஆன்சராக டிஸ்கிரிப்டிவாக எழுதும்போது நமக்கு வந்து எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா we need to solve this MCQs, right. MCQஸ்ங்கிறது என்ன அப்படின்னா multiple choice questions. ஸோ இதை நம்ம என்ன பண்ணும்போது, இதை நம்ம சால்வ் பண்ணும்போது we'll be getting a clear cut idea, லைக் எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா, அப்படியே புரிஞ்சிருந்தாலும் நம்மளால் அந்த கான்செப்டை வச்சு அப்ளை பண்ண முடியுதா இல்லையா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு we need to practice MCQs, right. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் what we have launched அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேயில் there will be class, right. ஸோ ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 6th standard quality book, that is social and political life 1, அந்த புக்கில் இருந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ரைட். ஸோ அதை வந்து we are discussing in the videos, and அதை உங்களுக்கு கிளாஸாக கொடுக்குறோம். தென் you are getting this material, that is உங்களுக்கு NCERT புக்ஸுமே வந்து ஆப்பில் அப்லோட் ஆகிருக்கும், ப்ளஸ் வந்து நோட்ஸும் உங்களுக்கு ஆப்பில் இருக்கும், ரைட். ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த கான்செப்ட்டுக்கு அப்புறம், அதாவது கிளாஸஸ் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து யூ வில் பி கெட்டிங் திஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், ரைட். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க, கிளாஸ் பார்த்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து நோட்ஸ்குள்ளேயும் படித்தாச்சு, தென் யூ கேன் ப்ராக்டிஸ் திஸ் கொஸ்டின், ரைட். அண்ட்
in this question not only from NCERT we have given, right? NCERTல இருக்கக்கூடிய கான்செப்டை அப்படியே எடுத்து உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்காம சில அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸும் அந்த இடத்துல இருக்குது. வை பிகாஸ் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் படித்ததை எழுதுறீங்க, ப்ளஸ் அதை அப்ளை பண்ண முடியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் புது கான்செப்டை உங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக we have given this 2000 plus practice questions in total, right? ஸோ இது போக லைக் ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலையும் இட் வில் பி லைக் 50 கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? 50ங்கிறது மேக்ஸிமம், சம்டைம்ஸ் இட் இஸ் 40, சம்டைம்ஸ் இட் இஸ் 70 பேஸ்ட் அப்பான் த கிளாஸ் டீடைல்ஸ். லைக் உங்களுக்கு என்ன கிளாஸ் இருக்கோ அதுலேருந்து எவ்வளோ ஸ்கோப் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினோட நம்பர் மட்டும் வேரி ஆகும், ரைட்? அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி கோர்ஸ் ஃபீ இட் இஸ் ஒன் டைம் கோர்ஸ் ஃபீ, ரைட்? இந்த கோர்ஸ் ஃபீல வாட் வி ஆர் கிவிங், அதாவது NCERT கிளாஸ் கோர்ஸில் வாட் வி ஆர் கிவிங் அப்படின்னா we are giving the classes and notes and next is practice questions, right? So it is a holistic thing for completing this NCERT. and இவ்வளோ கொடுத்துட்டு ஒரு 3 months கேப்பில் நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்லாம் எங்களால் சொல்ல முடியல, ரைட்? ஸோ what we are doing அப்படின்னா we are giving 1 year duration. So if you are an aspirant, இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேம் அப்படின்னா you can choose this course. Why? Because see, we need to start with NCERT இல்லையா? So you can learn with this. You just watch this class and go through your notes or go through the academy notes or NCERT books, right? So 1 year time period kulla you can complete this. If you are a second year student or third year student, it is well and good. Or else நான் இங்கே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 years கேப் ஆயிடுச்சு, I need to start afresh அப்படிங்கும்போது just come and learn with this course, right? So நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனில் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, you can purchase this course and make it யூஸ்ஃபுல் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன், ரைட்? ஸோ உங்களுடைய பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா we can easily sail through this exam, right? ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் பற்றி பேசியாச்சு, அண்ட் நோட்ஸ் பற்றி பேசியாச்சு, கொஸ்டின்ஸ் பற்றி பேசியாச்சு, அண்ட் little bit we have discussed about this course fees too, right? Now what most important அப்படின்னா இப்போ வந்து ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் கிளாஸ் கொடுத்துட்டு எப்படியாவது படிச்சுக்கோங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது, ரைட்? What we are giving is that one-to-one mentorship. Whenever you are having doubt, you are free to approach the staffs or mentors, right? So there is if you can rise things, இப்போ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மென்டார் அலாட் பண்ணப்படும், அண்ட் ஆஃப்டர் தட் யூ வில் பி கெட்டிங் திஸ் 1-to-1 mentorship, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இஃப் யூ நீட் சம் சாம்பிள் கிளாஸஸ், இப்போ வந்து NCERT கிளாஸ் கோர்ஸில் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ திஸ். நீங்கள் வந்து எங்களுடைய அகாடமியோட வெப்சைட் போங்க, இல்லை அப்படின்னா எங்களுடைய ஆப் ஆர் வெப்சைட், ரைட்? எய்தர் எங்கே போனாலும் வந்து NCERT கிளாஸ் கோர்ஸஸ் கீழே there is some videos, right? You can watch those classes for reference. And இந்த கோர்ஸோட ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is 4,999, ரைட்? பட் what we are doing அப்படின்னா ஃபஸ்ட் என்ரோல் பண்ணக்கூடிய 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are offering it for 2,500 rupees only, right? So kindly go through our content and just utilize this opportunity, right? So grab this opportunity and excel in your preparation, right? Thank you.